பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். துன்பத்தோடு நான் காணப்படுகிறேன், வேதனையோடு இருக்கிறேன். என்னுடைய பாரம் அதிகமாய் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பாரத்தை, இந்த துன்பத்தை, இந்த வியாகுலத்தை நான் எங்கு இறக்கி வைப்பேன்? நான் தேவ சமூகத்தில் அனுதினமும் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய பாரம் குறையவில்லையே. தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டாரா, கேட்கவில்லையா என்ற பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். துன்பத்திலும் இன்பத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 138:7 இவ்வாறாக சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயர்ப்பிப்பீர். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயர்ப்பிப்பீர். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் எனக்குள் நீங்கள் நடப்பீர்களேயானால் அதில் ஒரு ஜீவன் உண்டு, அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் வேதனையோடு, துன்பத்தோடு, பாரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையை குறித்தான வேதனை, புருஷனை குறித்தான கவலை, குடும்ப சூழ்நிலைமையை குறித்து பாரம், இப்படி பல காரணங்கள் குடும்பங்களை வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் குடும்பங்களுக்குள் நுழைந்து பல பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு அந்த குடும்பங்களை எழும்ப விடாதபடிக்கு வியாதியின் நெருக்கத்தை கொடுக்கிறான், கடன் பாரத்தின் நெருக்கத்தை கொடுக்கிறான், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திசையை மாற்றி கொடுக்கிறான், அவர்களுடைய பாதையை மாற்றி கொடுக்கிறான். இப்படி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுவதால் ஒவ்வொரு குடும்பமும் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இனி எதற்காக வாழ வேண்டும்? என் குடும்பத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது, இனி மரித்து விடலாம், நான் ஜீவனோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் சத்ருவானவன் குடும்பத்துக்குள்ளாடியே வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் இன்றைய உலகத்தில் அநேக குடும்பங்களில் காணப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் கரத்தின் கிரியை, நீ என் செட்டையின் நிழலுக்குள் வந்து அமர்ந்திரு, உனக்கு வேண்டிய பாதுகாப்பை நான் தருவேன், ஒரு ஜீவனை தருவேன், ஒரு உயிர்ப்பிப்பை தருவேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உன்னை தேற்றுவதற்கு, உன்னை ஆற்றுவதற்கு மனிதர்கள் வரமாட்டார்கள், சொந்த பந்தங்கள் வரமாட்டார்கள், புருஷன் வரமாட்டான், இரத்த உறவுகள் வரமாட்டார்கள். உன்னை ஆறுதல் படுத்தவும், தேர்தல் படுத்தவும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த துன்பம் இருக்கிறது, ஆண்டவரே நான் அந்த துன்பத்தின் நடுவில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், என்னை நீர் ஒரு விசை உயர்ப்பியும் என்று எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அந்த கிருபையை தரப்போகிறேன். நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு, நீங்கள் தோற்று போகாதபடிக்கு உங்களை பலப்படுத்தக்கூடிய தெய்வம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம், எந்த காரியத்தை குறித்தும் வியாகுலப்பட வேண்டாம். நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்துக்குள்ளாடி தான் நான் இருக்கிறேன். உன் பாளையத்தை சுற்றிலும் உலாவுகிற தெய்வம் இன்றைக்கு உன் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் உன்னை துன்பத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போகக்கூடிய தெய்வம் அல்ல. உன்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட
பயப்படாதே என்று ஆறுதலான வார்த்தைகளை கூறி வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் ஜீவன் புதுப்பிக்கப்படும், உன் ஜீவன் பாதுகாக்கப்படும். இனி சத்ருவானவன் உன் ஜீவனை வாரி கொண்டு போவதற்கு வருவதல்ல, நீ வாழ்ந்து காட்டுவாய். சத்ருக்களுக்கு முன்பாக உன் தலை உயர்த்தப்படும். சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகக்கூடிய அளவில் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் தாங்குவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு இந்த வார்த்தை எனக்குண்டான வார்த்தைத்தான் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு உண்டான வார்த்தைத்தான் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு உண்டான வார்த்தைத்தான் ஆண்டவரே, என் தொழிலுக்கு உண்டான வார்த்தைத்தான் ஆண்டவரே, என்னுடைய காரியத்துக்கு உண்டான வார்த்தைத்தான் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தெய்வீக கிருபை, அந்த தெய்வீக அபிஷேகம், அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாடி பகிரப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்து எங்களை தேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல தெய்வமே, இந்த வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் யாராகிலும் தன் ஜீவன் இழந்து போய் நான் துன்பத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாராகிலும் இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய ஜீவனை தேவன் புதுப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அந்த காரியத்தை பொறுப்படுத்தி செய்யுங்கப்பா. அந்த ஜனத்தோடு தேவன் கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.